அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். சந்திர கிரகணம் 2026 3/3/2026 மாசி மாதத்தின் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளைய தினம் சந்திர கிரகணம் நடக்க இருக்கு. பொதுவாகவே கிரகணம் அப்படிங்கிறது தெய்வத்தோட பலத்தை குறைக்கக்கூடிய ஒரு நேரம்னே சொல்லலாம். இந்த நேரத்துல யாராவது உங்களுக்கு கெட்டது செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது உடனடியாக பலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கெட்ட விஷயங்கள் உங்களை பாதிக்காமல் இருப்பதற்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் பலம் இழக்காமல் இருப்பதற்கும் இந்த ஒரு பொருளை இப்ப நான் சொல்லக்கூடிய இடங்கள்ல வைங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், இந்த கிரகண நாளில் இருந்து ஏற்கனவே நான் கம்யூனிட்டி போஸ்டில் குரூப்லலாம் போட்டிருந்தேன். இந்த 3/3/2026 முதல் அக்டோபர் 2028 வரை கிரக சூழல் அடிக்கடி விபத்துக்களை ஏற்படுத்தும் சூழலாக இருக்கு. இதற்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. முதல்ல நேரம் என்ன, சந்திர கிரகணத்தோட நேரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்திய நேரப்படி 3:19 ஆரம்பிச்சாலும் கூட நடுப்பகுதி மாலை 5:04 இருந்து மாலை 6:47 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முழு சந்திர கிரகணத்தோட நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:10 5:45 வரைக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா 5:52 பௌர்ணமி திதியானது நிறைவடையுது. நீங்க அதற்கு பிறகே அதாவது மாலை 6:47 பிறகே நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையை சுத்தம் பண்ணி நீங்கள் அபிஷேகங்கள் பண்ணுறதாகட்டும், வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணுறதாகட்டும், குளிக்கிறதாகட்டும், இதெல்லாம் இந்த நேரத்திற்கு பிறகே செய்யுங்க. நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் பொதுவாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வெளியில் போகக்கூடாது, உணவு இருந்தக்கூடாது. இந்த 2 விஷயத்த கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதாவது 5:10 5:45 வரைக்கும் அந்த 2 விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டாம். மற்றபடி இப்போ நாம் வைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பை புல். தர்பை புல்லை எங்கெல்லாம் வைக்கணும், எதற்காக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நிலைவாசல். நிலைவாசல் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம். இந்த கிரகண நேரத்தில் உங்களுக்கு யாராவது தீங்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா குலதெய்வம் சக்தி இல்லாமல் இருக்கும்போது தான் செய்ய முடியும். அதனால குலதெய்வத்தோட சக்தியை அந்த இடத்துல தக்க வைக்கிறதுக்கு தான் நாம் நிலைவாசலில் தர்பை புல்லை வைக்கிறோம். அடுத்தது பூஜை அறையில். பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய பலத்தை இந்த கிரகண நேரத்தில் உங்களுடைய எதிரிகளால் குறைக்க முடியும். அவங்க ஏதாவது எனக்கு மாந்திரிக ரீதியாக செஞ்சால் தானே நடக்கும், அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க விடக்கூடிய சாபங்கள் கூட இந்த நேரத்தில் பலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் பூஜை அறையில் நீங்கள் தர்பை புல்ல வைக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவு. எந்த இடத்துல நீங்கள் உணவுகளை வச்சுருக்கீங்களோ, டைனிங் டேபிளில் வச்சுருக்கீங்கன்னா டைனிங் டேபிளில் வைக்கணும். இல்லை நான் கிச்சன்லேயே தாங்க வச்சுருப்பேன், சமயக்கட்டிலே தான் வச்சுருப்பேன்னா சமயக்கட்டில் வச்சுருங்க. தர்பை புல்லை சிறிதளவு எடுத்துக்கொண்டு போய் அங்கே வச்சுருங்க. மாதிரி தண்ணீரில் கொஞ்சம் போட்டு வைங்க. உங்கள் வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருந்தாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய அறையில் கண்டிப்பாக தர்பை இருக்கணும். அடுத்தது கர்ப்பிணிகள். அடுத்தது 1 வருடத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்திலும், நிறை மாத கர்ப்பிணிகள் இருக்கக்கூடிய இடத்திலும், அவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா தர்பை இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு நல்லது. ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் சொன்ன இடத்துல எல்லாம் நான் தர்பை வச்சுட்டேங்க அப்படிங்கிறவங்க நாளை காலை வைக்கலாம், அல்லது நாளை மாலை நான் இப்போ குறிப்பிட்ட நேரம் சொன்னேன் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு 6:47 பிறகு முதல்ல நீங்கள் எங்கெல்லாம் தர்பை வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் வீட்டு வாசலில் வச்சு எரிச்சிட்டு அதன் பிறகு நீங்கள் வீடு வாசல் சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு அபிஷேக ஆராதனைகளை பண்ணலாம். இந்த கிரகண நேரத்தில் வேற என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் நான் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க அல்லது கமெண்ட்ல கேளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவா அருளால நல்லதே நடக்கட்டும்.